பிரபஞ்சமொழி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். அதாவது உங்கள் மனசுக்கு நெருக்கமான நபர், நீங்கள் காதலிக்கக்கூடிய நபர், நீங்கள் அலாதியாக அன்பு வச்சிருக்கக்கூடிய நபர், உங்ககிட்ட ஏதாவது ஒரு சில விஷயம் மறைக்கிறாங்க, ஓப்பனாக சொல்கிறாங்க இல்லை அப்படின்னு உங்களுக்கு தோணி கொண்டிருக்கு அப்படின்னா இந்த ரீடிங் வந்து உங்களுக்கானது. உங்களோட மனசில் இருக்கக்கூடிய நபர் என்னென்ன தாட்ஸ் வந்து ஹைட் பண்ணுறாங்க, மறைக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு தெரியாமல் என்னென்ன விஷயத்த ஹைட் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி ரீடிங்கில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா மேலே இருக்க வாட்ஸ்அப் இல்லைன்னா இன்ஸ்டாகிராம்க்கு டிஎம் பண்ணி பர்சனல் ரீடிங் வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. ஸோ நீங்கள் எந்த கண்ட்ரியாக இருந்தாலுமே பர்சனல் ரீடிங் வந்து உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ இன்னொரு விஷயம், இந்தியாவில் வந்து டிக்டாக் வந்து பேன் ஆகிடுச்சு. ஸோ அதனால வந்து டிக்டாக்லலாம் ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்னு நிறைய பேர் வந்து எனக்கு பர்சனலி டிஎம் பண்ணதை நான் பார்த்துருந்தேன். ஸோ அதனால் உங்களுக்கு டிக்டாக் இல்லைண்டா பரவாயில்ல, இன்ஸ்டாகிராமில் வந்து பேஜை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் அப்போ லைவ் வரும்போது கூட உங்கள் கொஷின்ஸ் வந்து நீங்கள் ஃப்ரீயாக கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது வரைக்கும் ஃபாலோ பண்ணி இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, யூடியூப்க்கு எப்படி சப்போர்ட் பண்ணுறீங்களோ ஸோ அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் அண்ட் டிக்டாக்குக்கும் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஓகே, ஸோ நம்ம இப்போ ரீடிங்குள்ளே போயிடலாம். ஓகே, ஸோ உங்களுடைய நபர்கள் உங்ககிட்ட வெளிப்படுத்தாமல் மறைச்சு வச்சுருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்றத அனிமல் டெக்லேருந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஓகே ஃபர்ஸ்ட் விஷயம் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த நபர்கள் ஸ்ட்ராங்காக இல்லாமல் இருக்கலாம். ஓகே, இதுக்கு முதல்ல வந்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்கல்ல அப்படின்னு நீங்களுமே அல்லாதையே யோசிச்சு கொண்டிருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த நபர்கள் வந்து உங்ககிட்ட கோபமாக இருக்க மாதிரி காட்டிட்டு இந்த நபர்கள் தனிப்பட்ட ரீதியாக இவங்களுடைய லைஃப்பை வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆக்கிக்கணும். இப்போ அவங்களோட வாழ்க்கையை பார்த்தா அப்படின்னாலுமே கூட இன்னொருத்தரை டிஃபைன் பண்ணி இருக்கக்கூடிய மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்படியான இவங்க வாழ்க்கைகள் போய் கொண்டிருக்கு அப்படின்னா அதெல்லாம் மாற்றிக்கொள்ளணும். தான் வந்து யாருக்கும் அடிமையாக இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி. ஏன்னா இந்த நபர்களை பணம் ரீதியாவோ இல்லை எல்லா விஷயத்துலையும் நீங்கள் தான் அவங்களுக்கு கமிட்மெண்ட் கொடுத்து இந்த நபர்களை பத்திரமா பாதுகாத்து கொண்டிருப்பீங்க அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். ஸோ இந்த நபர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் கோபமாக வரேன் இந்த இடத்த விட்டு, இல்லை கோபமாக இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி காட்டிக்கொண்டு நான் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிக்கொண்டு அதுக்கப்புறம் நான் உன்னை பார்த்துக்கொள்ளுவேன், அதுக்காக நான் என் செல்ஃபை வந்து பார்த்துக்கொள்ளணும், முதல்ல நான் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு சொல்லி இந்த நபர்கள் வந்து உங்களை விட்டுட்டு விலகி போயிட்டு இந்த நபர்கள் தனிப்பட்ட ரீதியாக தான் கொஞ்சம் முன்னுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ இந்த தனிப்பட்ட ரீதியாக அந்த நபர்கள் எந்த முயற்சியுமே எடுக்கிறாங்கல்ல லைஃப்பில், எதுவுமே செய்கிறாங்கல்ல அப்படின்னு பார்க்க உங்களுக்கு தோணலாம். ஆனால் உண்மை விஷயம் என்ன அப்படின்னா இந்த நபர்கள் வந்து அவங்களே ஸ்ட்ராங் பண்ணிக்க ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த நபர்கள் வந்து உங்கள்கிட்ட ரொம்ப பயங்கரமாக கோபக்காரராக என்னால் எல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு நான் ரொம்ப கான்ஃபிடென்ட் அப்படி கூட காட்டியிருக்கலாம். உண்மையை பார்க்க போனால் இந்த நபர்கள் வந்து ஒரு பூனைக்குட்டி மாதிரி தான், அவங்க புள்ளிக்குட்டியெல்லாம் கிடையாது. ஓகே, ஸோ அப்போ வந்து சும்மா அந்த வாய் வார்த்தைகளில் இல்லை ஏதாவது பேசுகிறதுல ஆக்ஷன் கொடுக்குறதுல இந்த நபர்கள் நான் ரொம்பவே ஸ்ட்ராங் அப்படின்னு காட்டிக்கொள்கிறாங்களே தவிர்த்து மன ரீதியாகவே இந்த நபர்கள் வந்து இன்னமும் ஒரு குழந்தை மாதிரி தான் இருந்து கொண்டிருக்காங்க அப்படின்றது எனக்கு இங்கே பார்க்க தெரியுது. ஸோ இந்த நபர்கள் இன்னமும் மெச்சூர்டான பீப்புளாக இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னு இருக்காங்க. அதாவது இன்னொரு பியூட்டிஃபுல்லான ஒரு கார்டு, இந்த கார்டு வந்து வர்றது ரொம்ப ரொம்ப ரேர். ஏன்னா இந்த டெக்லேயே இந்த கார்டு தான் ரொம்ப 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 ஸ்பெஷலான ஒரு கார்டு. ஓகே, என்னென்னா அவ்வளோ பாசிட்டிவ் வைப் இருக்குது. அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா உங்கள் கூடயே சேர்ந்துருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கலாம். எல்லாரையும் பார்க்கும்போது எல்லார்கிட்டேயும் எனக்கு இருக்காத ஒரு ஈர்ப்பும் ஒரு காதலும் உங்ககிட்ட எனக்கு இருக்குது, உங்ககிட்ட எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி இந்த நபர்கள் ஃபீல் பண்ணி கொண்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. அதை வந்து வெளிப்படையாக அவங்கக்கிட்ட தெரிவிக்காமல் இருக்கலாம். ஆனால் உண்மை என்ன அப்படின்னா இந்த நபர் வந்து உங்களை பார்க்கும்போது ஒரு பட்டாம்பூச்சி மறக்கிறதுக்கான சான்சஸ் இருக்காம் அவங்க மனசுக்குள்ளே. ஸோ இந்த நபர்கள் வந்து உங்கள்கிட்ட பேசியிருக்கலாம், ஒரு சில வார்த்தைகளால் உங்களை காயப்படுத்தியிருக்கலாம். ஆனால் இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, ஓகே நான் என்னை மாற்றிக்கொள்ளணும்னு நினைக்கிறேன், நான் என்னை கொஞ்சம் புதுசாக வடிவமைச்சு கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறேன், என்னை புதுசாக மாற்றிக்கொண்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட நெருங்கி வந்து என் மனசை வெளிப்படுத்தணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த காதலே காணாமல் போய் கூட இருக்கலாம். ஆனால் இந்த காதலை மீட்டிட்டு வந்து அந்த பட்டாம்பூச்சி பறந்த அந்த சூழ்நிலையும் அந்த காலங்களையும் திரும்ப மீட்டி எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றதுல புதுசாக அந்த நபர்களுக்கு ஒரு எண்ணம் வந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இது ஒரு பாசிட்டிவ் வைபாக இருக்குது, புதுசாக தோன்றுறது. இவ்வளோ நாளுமே அவங்க ஹர்ட் பண்ணி கொண்டிருக்கலாம், இல்லை உங்கள்கிட்ட பேசுகிறதோ இல்லை பழகுறதோ நான் விரும்பலை அப்படின்ற மாதிரி இருக்கலாம். ஆனால் இப்போ அவங்க மனசுக்குள்ளே உங்களை பற்றின பியூட்டிஃபுல் மெமரிஸ் தான் இருந்தேன், உங்கள் கூட இருக்கும்போது செலிப்ரேட் பண்ண விஷயங்கள் தான் ஞாபகம் வருது அப்படின்றதுனால புதுசாக நான் எல்லாத்தையும் மாற்றி அமைச்சுக்கொள்ள ட்ரை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த விஷயத்தை இந்த நபர்கள் வந்து உங்ககிட்ட காட்டிக்கொள்ளாமல் இருக்கலாம்.
இன்னொன்று, இந்த நபர்கள் வந்து புதுசா நெருங்குறதுக்கான வழிகள வந்து தேடிக்கொண்டிருக்காங்க. ஓகே. ஏன்னா, இந்த நபர்களும் கொஞ்சம் தந்திரமான நபர்களா இருக்கலாம். இதுக்கு முன்னாடி ஏதாவது சேட்டைகள் செஞ்சிருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ, அப்போ இந்த சேட்டைகள மறைக்கிறதுக்கான விஷயத்த வந்து இந்த நபர்கள் எப்புட்றா கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணி கொண்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா, இந்த நபர்கள் பாஸ்ட்ல வந்து ஏதாவது தப்பு பண்ணியிருக்கலாமா? அந்த தப்பு வந்து உங்கள எவ்வளயா காயப்படுத்தியிருக்கும். ஓகே. ஏன்னா இந்த தொடக்கம் இந்த பயணத்தில ஸ்டார்ட்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் நிறைய பிரச்சனைகள எதிர்கொண்டிருக்கலாம். அதுக்கான காரணங்களும் அவங்களாவே இருந்திருக்கலாம். எல்லா ஒரு சந்தர்ப்பத்திலயுமே இந்த நபர்களுக்கு நல்லாவே ஒரு தந்திரம் தெரியும். உங்கள எப்படி அவங்க மனசு எடுத்துட்டு வரது, மனச எப்படி சேஃப் ஆக்குறது அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கலாம். ஸோ, அப்போ பிரச்சனையே ஒரு விஷயம் நடந்திருந்தாலுமே கூட ஈஸியா அவங்க ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டுருப்பாங்க. ஸோ, அதே மாரி தான் திருப்பவும் இந்த இடத்துலயும் இப்படி தான் யோசிச்சு கொண்டிருக்காங்க. இப்போ ஒரு பிரச்சனை வந்திருக்கலாம். அப்போ இந்த பிரச்சனைய வந்து உங்களுக்கே தெரியாம, இந்த பிரச்சனைய எப்புட்றா ஸ்மூத்தா முடிக்கிறது? இத பெரிய லெவலுக்கு எடுத்துட்டு போயிட்டு பெரிய இஷ்யூ ஆக்காம, இத எப்படி சாதாரணமா ஹேண்டில் பண்றது? அப்படின்ற மாதிரி தந்திரமா இந்த நபர்கள் ஒரு சில மூவ்மெண்ட் காட்டிக் கொண்டிருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கா? ஓகே. அதாவது இந்த நபர்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா இந்த நபர்களுக்கு நல்லா தெரியும் உங்க கூட எப்படி ப்ளே பண்ணா உங்கள வந்து அவங்க கண்ட்ரோலுக்கு எடுத்துட்டு வரலாம் அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த நபர்கள் கொஞ்சம் ஆ ஜாலியான டைமா இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்காம். ஸோ அதனால இப்போ உங்க காதல் வந்து ரொம்ப சீரியஸான விஷயத்த நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்னா, இந்த நபர்கள் பெரிய பிரச்சனையோ சும்மா ஜோக்கா, ஃபன்னா எடுத்துட்டு ஒரு நியூ பிகினிங் குடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே. இத வந்து உங்களுக்கு தெரிய பண்றாங்களா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா கிடையாது. உங்களுக்கு தெரியாம இந்த விஷயத்த ஹைட் பண்ணி ஒரு ப்ளே கேம் பண்ணி உங்ககிட்ட வந்து சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா உங்கள பத்தி இவர் நல்ல விதமாவா நினைக்கிறார் அப்படின்னு கேட்டா, எஸ் கண்டிப்பா நல்ல விதமா தான் நினைச்சு கொண்டிருக்காங்க. ஓகே. இதில வந்து தப்பா நினைக்கிறாங்க, அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. இதுக்கு முன்னாடி ஏதாவது தப்பா நினைச்சிருக்காங்க அப்படின்னா, அதெல்லாம் மாற்றிக்கொண்டு இந்த நபர்கள் உங்ககிட்ட வந்து சேர்றதுக்கான சான்சஸ் ஓ மை காட்! அதுதான் இந்த விஷயம். அதாவது மாற்றிக்கொண்டு புதுசா அமைச்சுக்கொண்டு உங்ககிட்ட வந்து சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த காதல் வந்து எந்த கட்டத்தில இருந்தாலும் சரி. இது வந்து ஒன் சைட் லவ்வா இருக்கட்டும், இல்ல நீங்க வந்து நோ கான்டாக்ட்ல இருக்கீங்களா இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கலாம். ரீடிங்ஸ் வந்து எல்லாருக்குமே பொருந்தும். ஓகே. யார வேணாலும் பார்க்கலாம். அதே மாதிரி டைம்லெஸ். நீங்க எப்ப பார்க்குறீங்களோ அப்ப பொருந்தக்கூடியதா இருக்கும். ஓகே. ஏன்னா இது நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. ஓகே. அதாவது இந்த கார்டுமே ரொம்ப ஸ்பெஷலா வந்திருக்கு. அதாவது அவங்க மனசுல இருக்கக்கூடிய அன்ப வந்து உங்களுக்கு வெளிப்படுத்தக்கூடிய காலம் வந்து வந்துருச்சு. ஓகே. இந்த நபர்கள் வந்து ஆக்ஷன் குடுக்குறது, இல்ல முன்னோக்கி வாரது இதெல்லாம் உங்களுக்கு தெரியாம வச்சுக்கொண்டிருக்கலாம். ஆனா உண்ம விஷயம் என்ன அப்டின்னா, இந்த நபர்கள் உங்ககிட்ட முன்னோக்கி வந்துரணும். ஒரு வெற்றியா வந்துரணும் அப்டின்றதுல இந்த நபர்கள் ரெடியா இருக்காங்க அப்டின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா உறுதியா இருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த நபர்கள் ஒரு அன்பு செலுத்துறதோ, இது ஆஃபர் குடுக்குறதோ அவ்ளோ ஸ்ட்ராங்கா இருந்து குடுத்துருப்பாங்களான்னு கேட்டா, இல்ல கிடையாது. அப்போ இந்த இடத்துல வந்து இந்த நபர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இந்த இடத்துல நான் திருப்பி வர்றேன், ஒரு கமிட்மெண்ட் குடுக்குறேன் அப்படின்னாலும், இந்த கமிட்மெண்ட்ட நான் காப்பாத்திக் கொண்டு முன்னோக்கி போணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். இதுக்கு முன்னாடி தடைகள் வந்து நிறைய வந்திருக்கலாம். நல்லா ஸ்மூத்தா போய் கொண்டிருந்திருக்கும் இந்த காதல். இடைக்கு வந்து யார் யாரோ குழப்பம் பண்ணி விட்டுட்டு போயிருக்கலாம். ஸோ, அதனால கூட 2 பக்கமுமே டவுட்ஸ் அண்ட் ஃபைட் வந்திருக்கலாம். ஆனா, இப்போ என்னன்னா, இப்ப தடைகளே வந்தாலுமே நான் ஜம்ப் பண்ணி போயிருவேன் அப்படின்ற மாதிரி இந்த நபர்களுடைய எண்ணங்கள் வந்து இருந்து கொண்டிருக்கு. ஓகே. ஸோ, அதாவது தடைகள் எவ்வளோதான் இருந்தாலும், இந்த தடைகள் எல்லாம் தாண்டி நான் உன்கிட்ட வந்து சேருவேன் அப்படின்றதுக்கு இந்த நபர்கள் ஆல்ரெடி ஆக்ஷன் எடுத்துட்டாங்க. வெகு சீக்கிரமாவே உங்ககிட்ட வந்து சேர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்ப இவங்க ஆக்ஷன் எடுத்திருக்காங்க, இல்ல திரும்பவுமே உங்கள காதலிக்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்காங்க, இல்ல அன்பு சொல்லலாம், ஒரு மன்னிப்பு கேட்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பா அது உங்களுக்கு தெரிய வந்திருக்கான சான்சஸ் இல்ல. கண்டிப்பா கிடையாது அப்படின்றாங்க. இதெல்லாம் மறைமுகமா தான் இந்த நபர்கள் வந்து இப்போ வரைக்கும் பண்ணி கொண்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்கு. ஏன்னா, இதுவரைக்குமே ஒரு சில விஷயத்த உங்ககிட்ட சொல்ல வந்து, ஷேர் பண்ண வந்து அதுவுமே மறைமுகமா தான் இருந்திருக்கும். ஓப்பனாலாம் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஓப்பனாலாம் ஆக்ஷன் குடுக்குற நபர் கிடையாது. ஏன்னா, கொஞ்சம் ஈகோ பிடிச்ச நபர் அப்படின்றதுனால மறைமுகமா தான் உங்ககிட்ட நெருங்க ட்ரை பண்ணியிருப்பாங்க. பட் வந்து அப்போ பார்த்து கொண்டிருப்பாங்க, ஏன் நான் அவ்வளோ அஃபெக்ட் போடுறேன், இந்த நபர் வர கிடையாதே, ஏன் அப்படி அப்படின்னு யோசிச்சு கொண்டிருப்பாங்க. ஆனா, இந்த தடவ இந்த யோசிக்கிறது அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அதாவது நான் பிளான் பண்ணிட்டேன். என் மனசுல இருக்க அன்ப நான் குடுக்க பிளான் பண்ணிட்டேன். அதே மாதிரி என்னோட அன்ப வந்து நான் எவ்வளோ பெரிய முட்டுக்கட்டை வந்தாலும் தாண்டி அடுத்த கட்டத்துக்கு போக நான் ரெடி ஆகிட்டேன் அப்படின்னு இந்த நபர்களுடைய எண்ணங்கள் இருக்கிற மாதிரி தான் எனக்கு இங்க கார்ட்ஸ் காட்டுது. ஓகே. ரொம்ப பாசிட்டிவான விஷயம் தான் வந்திருக்கு. ஓகே. ஒரு கார்டு வந்து கீழ விழுந்துட்டு. ஓகே. ஸோ இந்த கார்ட்ல என்ன வந்திருக்குன்னா ஜட்ஜ்மெண்ட்.
அதாவது இந்த நபர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, எப்படியாவது இந்த காதல்ல வந்து ஒரு மாற்றம் வரணும். அந்த மாற்றம் வந்து 2 சைடுமே ஒரு சுமூகமா முடிஞ்சிரணும். ஏன்னா இதில வந்து நீ தான் தப்பு பண்ணிட்ட, நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு ஒருத்தர் பிளைம் பண்ணாம, இந்த இடத்துல வந்து யாரு பண்ணாலும் சரி, இத ஏத்துக்கொண்டு அடுத்த கட்டம் வந்து போகலாம். இது 2 பேரும் மேலயுமே தப்பு இருக்கு. 2 பேரும் பேசின வார்த்தைகளோ, இல்ல நடந்து கொண்ட முறையோ 2 பேரையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா காயப்படுத்தியிருக்கலாம். அப்போ 2 பேர் சைட்லயுமே தப்பு இருக்கு. அப்ப யாரு சைட்ல தப்பு இருந்தாலும், இத நம்ம ஒண்ணாவே எடுத்துக்கொண்டு போலாம் அப்படின்னு இந்த நபர்கள் இறங்கி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இதுவரைக்குமே இந்த நபர்கள் வந்து தப்பு பண்ணியிருக்காங்க. அத ஹைட் பண்ணியிருக்கலாம். சமாளிக்கவும் தெரிஞ்சவங்க தான். ஏன்னா இங்க ஹெல்ப் வந்திருக்கு. அப்ப எல்லா தந்திரமும் இந்த நபர்கள் தெரிஞ்சவங்க தான். ஆனா இந்த இடத்துல என்ன இருக்கு அப்டின்னா, ஓகே நானுமே இறங்கி வரேன். இந்த இடத்துல தந்திரத்த போடுறத விட்டுட்டு, எப்புட்றா அந்த விஷயத்த சமாளிக்கிறது? ஒரு ஸ்மூத்தான ஒரு பாதைக்கு எடுத்துட்டு வருது அப்படின்றதுல இந்த நபர்கள் அதிக கவனம் செலுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி 3 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. கண்டிப்பா இந்த நபர்கள் உங்ககிட்ட வந்து ஒரு செலிப்ரேஷன வந்து கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்கலாம். ஓகே. அது ஏன் வரும்? எப்படி வரும்? அதெல்லாம் சொல்ல முடியாது. ஆனா வரவேண்டிய நேரத்துக்கு கரெக்ட்டா வந்துரும் அப்படின்ற மாதிரி கரெக்ட்டான டைமிங்கில இந்த நபர்கள் மறைமுகமா வந்து அவங்க மனசுல இருக்க விஷயத்த ஓப்பன் பண்ணி உங்ககிட்ட சொல்றதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அது செலிப்ரேஷனா, கொண்டாட்டமா அவங்க கூட நீங்க சேர்ந்து ஆ கழிக்கிற நாட்கள் வந்து வெகு தூரம் கிடையாது. ரொம்ப பக்கத்திலேயே வந்துருச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா, இந்த நபர்களுக்கு உங்களோட வேல்யூ என்ன அப்படின்றது புரிஞ்சிருக்கு. ஸோ, அதனால தான் இந்த இந்த இடத்துல எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல. ஒரு தடக்கா பேசி பார்ப்போமே, ஒரு தடக்கா ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு உங்ககிட்ட வந்து நெருங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா, இப்பவும் சொல்றேன் இந்த நபர்கள் வந்து இப்போ வர்றதோ, ஒரு மெசேஜ் குடுக்குறதோ கண்டிப்பா உங்ககிட்ட தெரிவிச்சு கொண்டு வரமாட்டாங்க. நான் வர்றேன், இல்ல ஃப்ரெண்ட்ஸ் மூலமா இந்த நபர்கள் இப்படி கேட்டாங்க, வச்சாங்க அப்படின்ட்டு எந்த ஒரு அரசல் புரசலான நிகழ்ச்சியும் உங்க காதுல வந்து விழாது. பட் வந்து திடீர்னு இந்த நபர்கள் வந்து இதுக்கான ஒரு சொல்யூஷன குடுத்துட்டு போறதுக்கான சான்சஸ் இருக்காம். ஏன்னா எல்லா விஷயமும் பார்த்தோம் அப்படின்னா, எஸ் ஹைடிங் மூவ்மெண்ட்ல தான் இருக்கும். ஓகே. எல்லா விஷயமும் ஹைடிங் மூவ்மெண்ட்ல தான் இருக்கும். ஏன்னா இந்த நபர்கள் வந்து இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆல்ரெடி இந்த சுத்தி நிக்கிற நபர்களால கூட பிரச்சனை வந்திருக்கலாம். ஸோ அப்போ நான் இத வந்து எனக்கு தேவையான விஷயத்த நான் ஹைட் பண்ணி மெதுவாவே எடுத்துட்டு போறேன். இத வந்து நான் பெரிய இஷ்யூ ஆக்க விரும்பல அப்படின்ற மாதிரி. ஓகே. நீங்க இந்த நபர நினைச்சு பார்த்து கொண்டிருக்கீங்க. உங்க மனசுக்கு ஓ மை காட்! 3 ஆஃப் கப்ஸ் செலிப்ரேஷன் என் ஜட்ஜ்மெண்ட்லேயே வந்து 4 ஆஃப் வாண்ட்ஸ் விழுந்திருக்கு. ஸோ, இது என்ன சொல்லுது என்ன சொல்ல வந்தேன் அப்டின்னா, இந்த நபர் நீங்க யார நினைச்சு பார்த்து கொண்டிருக்கீங்களோ, அந்த நபர்களுக்கும் உங்களுக்கும் அ ஏதாரு ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் ஆகி லாஸ்ட் டைம்ல வந்து புட்டு கொண்டுருந்துச்சு அப்டின்னா, உடைஞ்சிருச்சு அப்டின்னா, அதாவது திருமணமோ, இல்ல நிச்சயதார்த்தமோ நடக்க போயிட்டு கடைசியா திருமண பேச்சுவார்த்தைகள் நடந்து அது வந்து லாஸ்ட் மினிட்ல வந்து உடைஞ்சு போயிடுச்சு அப்படின்னா, இந்த நபர்களோட மீண்டுமே இந்த மாதிரி ஒரு இணக்கம் இணங்கி வர்றதுக்கான சான்சஸ் இருக்காம். அப்போ ஆல்ரெடி உங்க நபர்கள் நீங்க திருமணமான நபர்களே புரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா, நீங்க 2 பேரும் சடனா ஒண்ணு சேர்றதுக்கான சான்சஸ் இந்த இடத்துல ரொம்பவே அதிகமா இருக்கு. ஏன்னா, இந்த இடத்துல நீங்க செஞ்ச ஒரு சில விஷயங்களும் தப்பு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதாவது நான் இப்படி பண்ணணும்னு நினைக்கல. என் நபர் என்ன புஷ் பண்ணிட்டாரு. அதனால தான் நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு நீங்களும் ஒரு சில விஷயத்த பண்ணிட்டு யோசிச்சு கொண்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த நபர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, என்ன வேணாலும் இருக்கட்டும். என்னோட கணவன், மனைவிய இந்த இடத்துல நான் மிஸ் பண்றதுக்கு விரும்பல அப்படின்ற மாதிரி தாட்ஸ் வந்து ஓடிக்கொண்டிருக்கலாம். ஏன்னா அவங்கள சுத்தி நடக்கிற ஒரு சில விஷயத்துல உங்களோட வேல்யூ என்ன? நீங்க எந்த அளவுக்கு அந்த நபர்களுக்கு வந்து சப்போர்ட்டிவா இருந்திருக்கீங்க எல்லா விஷயத்துலயும். ஏன்னா நீங்க அவங்க கூட இருக்கும்போது அவங்க வந்து கவலைப்பட விட்டது இல்லையாம். அவங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படின்றத அவங்க கேட்க முன்னாடியே நீங்க பண்ணியிருக்கீங்க அப்படின்றதுனால, இந்த இடத்துல வந்து இந்த நபர்கள் உங்களோட வேல்யூவ வந்து புரிஞ்சு கொண்டிருக்காங்க. இந்த நபர்கள் உங்ககிட்ட வந்து சேர்றதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. அதே மாதிரி ஒரு சில கஷ்டமான விஷயங்களும் இருக்கு. இந்த நபர்கள் வந்து அந்த ஒரு சில விஷயங்கள் இருக்கும்ல, இன்னுமே நான் அந்த விஷயத்த தூக்கி போடாம புடிச்சு கொண்டிருக்கேன். அப்படியெல்லாம் புடிச்சு கொண்டு கதைச்சு கொண்டிருந்தாங்க அப்படின்னா, அந்த விஷயத்தெல்லாம் அப்படியே கீழ போட்டுட்டு, இந்த நபர்கள் உங்ககிட்ட வந்து சேர்றதுக்கான சான்சஸ் இருக்காம். ஏன்னா இதுவரைக்குமே இந்த நபர்கள் சொல்லியிருக்கலாம். அது அப்படி, இது அப்படி, இல்ல உன்ட மேல தான் தப்பு இருக்கு அப்படின்னு எது வேணாலும் கதைச்சிருக்கலாம். இல்ல இந்த திருமணம் நிற்கிறதுக்கு நீ தான் காரணம், இந்த கல்யாணம் முடியறதுக்கு நீ தான் காரணம் அப்படின்னு எது வேணாலும் சொல்லியிருக்கலாம். ஆனா இப்போ இந்த காதல் வந்து முன்னோக்கி போகுது அப்படின்ற ஒரு விஷயத்த தான் நான் இங்க பார்க்குறேன். ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஒரு தெளிவோட இந்த நபர்கள் உங்கள நெருங்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப 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 அது எல்லாமே வாண்ட்ஸ்ல வந்திருக்கு. ஓகே. ஏன்னா கிங் ஆஃப் வாண்ட்ஸ் வந்திருக்கு, பேஜ் ஆஃப் வாண்ட்ஸ் வந்திருக்கு. அப்போ புது நாடகம் வந்து நிச்சயம் தான். ஓகே.
கண்டிப்பா உங்க நபர்களோட நீங்க சேர்றதுக்கான காலம் வந்துருச்சு. ஏன்னா டிவைன் கிட்ட நீங்க கேட்டு ப்ரே பண்ண விஷயங்கள்லாம் ஆ தவறா போக கிடையாது. உங்க நபர்களோட நீங்க இணையறதுக்கான தருணம் வந்து சரியான தருணம் வந்து நெருங்கிடுச்சு அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகே. ஸோ கண்டிப்பா உங்க காதல்லாம் தடைபட்டிருக்கு அப்படின்னா, அது ஒரு நியூ பிகினிங் ஆகும். ஓகே. அவங்களே வந்து ஓகே இதுவரைக்கும் அந்த நபர்கள் என்கிட்ட பேசுறாங்களே, இல்ல நானே தானே போய் கெஞ்சி கொண்டிருக்கேன், நானே தானே பேசிக் கொண்டிருக்கேன் அப்படிலாம் இருந்தது அப்படின்னா, அந்த நபர்களே நேரடியா வந்து உங்ககிட்ட கதைக்கிறது, இல்ல ஒரு மெசேஜோ, ஒரு காலோ குடுக்குறதுக்கான சான்சஸ் ரொம்ப, ரொம்ப, ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்னா ரொம்ப பாசிட்டிவா வந்திருக்கு. ஏன்னா இதுவரைக்குமே நான் ஸ்டக் ஆகி நின்னேன். இதுக்கப்புறமும் நான் ஸ்டக் ஆகி நிற்கிறதுக்கு ஆசைப்படல அப்படின்ற மாதிரி இருக்கு. ரொம்ப, ரொம்ப பாசிட்டிவான விஷயங்கள் தான் வந்திருக்கு. ஏன்னா, இந்த இடத்துல உங்க மேல கூட உண்மையான காதல் இருந்திருக்கலாம். ஆனா, இந்த நபர்களோட ஈகோ அல்லது இந்த சுத்தி நிக்கிற நபர்கள் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி, அத வேற வழிக்கு திருப்பியிருக்கலாம். பாதைகள மாற்றியிருக்கலாம். அப்போ இந்த நபர்கள் இல்ல வேண்டான்னு நினைக்கிறேன். அவங்க சொல்றது தான் சரின்னு நினைக்கிறேன். நீ எனக்கு ஒத்து வரமாட்டா அப்படின்னு கூட முடிவு பண்ணியிருக்கலாம். இது வந்து கண்ட்ரோல் இஷ்யூஸ் இருந்திருக்கலாம். இந்த இடத்துல தாயோட கண்ட்ரோலோ, இல்ல தகப்பன்ட கண்ட்ரோலோ இருந்திருக்கலாம். ஆனா, இப்போ யார் எப்படி போனா எனக்கு என்ன? எந்த லைஃப நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் செல்ஃபிஷா யோசிச்சு முன்னுக்கு வர்ற மாதிரி தான் எனக்கு இங்க தெரியுது. ஸோ அது மட்டும் இல்லாம, உண்மையான காதல் நீங்க உண்மையாவே வருஷ கணக்கா காத்துட்ருக்கீங்க, மாச கணக்கா காத்துட்ருக்கீங்க அப்படின்னா, அந்த காதல் எல்லாம் உங்க கையில கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றாங்க. ஓகே. பாட்டம் ஆஃப் த டெக் என்ன வந்திருக்கு அப்படின்னா, இந்த இடத்துல விட்டுட்டு போன நபர்கள். ஓ மை காட்! விட்டுட்டு போன நபர்கள். இந்த நபர்கள் உங்ககிட்ட வந்து சேர்றதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்னா நல்ல ஒரு கமிட்மெண்ட் குடுத்துட்டு, உங்க கூட ட்ராவல் பண்ணி விட்டுட்டு போன நபர்கள். மீண்டும் வந்து இணையறதுக்கான வாய்ப்பு இந்த இடத்துல ரொம்ப, 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 ரொம்ப அதிகமா இருக்காம். ஓகே. அதாவது புது தொடக்கம். இதெல்லாம் உன்கிட்ட சொல்லிட்டு வருவாங்களான்னா, கண்டிப்பா கிடையாது. ஓகே. சொல்லாம திடீர்னு வந்து ஒரு நியூ பிகினிங் ஆறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த நபர்கள் நெறைய விஷயத்த வந்து மறைச்சிருக்கலாம். உங்ககிட்ட சொல்லாம ஹைட் பண்ணி வச்சிருக்கலாம். ஓகே. ஸோ அப்படியான விஷயத்துக்கு இந்த நபர்களே இறங்கி வந்து மன்னிப்பு கோர்றதுக்கான சான்சஸ் இருக்காம். அப்ப மனசுக்குள்ள என்ன இருக்கு அப்டின்னா, நான் எவ்வளோதான் ஈகோல இருக்கேன் அப்டின்னாலுமே, இந்த காதல விட்டுறக்கூடாது அப்டின்ற ஒரு எண்ணம் இருக்கலாம். ஏன்னா நீங்க உங்களோட பாட்டு உங்களோட வேலைய செய்வீங்க. இந்த இடத்துல உங்க நபர்கள் இருப்பாங்க. ஆனா நீங்க கொஞ்சம் சந்தோஷமா, ஜாலியா உங்களோட லைஃப்ப பார்க்குற மாதிரி இருக்கும்போது, இந்த நபர்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கு காரணம் என்ன அப்டின்னா, இந்த நபர்கள் வந்து உங்கள அவங்களோட வாழ்க்கை துணையா வேணும். என் வாழ்க்கையில இந்த நபர் எனக்கு ரொம்பவே முக்கியம் அப்டின்னு எதிர்பார்க்குறது வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு அப்டின்றது தான் அர்த்தம். ஏன்னா இந்த நபர்களுக்கு எல்லா விதத்துலயுமே பொருந்தக்கூடிய நபர் நீங்க தான் அப்டின்ற ஒரு விஷயம் வந்து இந்த நபர்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால கூட உங்கள இப்போதைக்கு ஓவரா காயப்படுத்தாம அப்டியே அமைதியா இருக்கலாம். ஓகே அப்டின்னு. ஏன்னா சடனா உங்களுக்கே தோணியிருக்கு, ஏன் இவ்வளோ நாள் கிடைக்காத இந்த நபர் திடீர்னு ஏன் ஆக்ஷன் குடுக்கணும்? திடீர்னு ஏதோ மூவ்மெண்ட் குடுக்குற மாதிரி இருக்கே! நிஜமாவே இது உண்ம தானா? அப்படின்னு தோன்ற அளவுக்கு இருக்கலாம். அதுக்கான காரணம், இந்த நபர்கள் மீண்டும் வந்து இணையணும் அப்படின்னு நினைக்கிறது மட்டும் தான். ஓகே. ஸோ அப்ப நீங்க இந்த இடத்துல எதுவுமே ஆக்ஷன் குடுக்க தேவையில்ல. அந்த நபர்களே ஏதாவது ஒரு ஆக்ஷன போட்டு, அப்படியே அவங்க மனசு திறந்து அப்படியே வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இங்க பார்க்கும்போது அவங்க மனசு வந்து தூய்மை பற்றிருக்கத நான் இங்க பார்க்குறேன். ஏதோ ஒரு பாடத்த வந்து கண்டிப்பா அவங்களோட லைஃப்ல வந்து இந்த நபர்கள் கத்துக்கொண்டிருப்பாங்க. ஓகே. ஸோ அதனால தான் எல்லா விஷயத்தையும் நான் தூக்கி போட்டுட்டு, இதுக்கப்புறம் போதும். இதுக்கப்புறம் நான் ப்ளே பண்ணுறதுக்கோ, இல்ல கதைக்கிறதுக்கோ, இல்ல ஃபன் பண்ணுறதுக்கோ எனக்கு விருப்பம் கிடையாது. நான் ஒரு ஸ்திரமான ஒரு லைஃப்ப நோக்கி வர ஆசைப்படுறேன். நான் என் வாழ்க்கைய ஒரு ஸ்திரமா கொண்டு போகணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி, உங்கள நோக்கி வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படின்ற பியூட்டிஃபுல் மெசேஜ தான் இன்னைக்கு வந்து யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு தந்திருக்காங்க. ஓகே. ஸோ இதுதான் உங்களுக்கான ரீடிங். ஸோ இந்த ரீடிங்கில நீங்க மேலதிகமான தகவல்கள பெற்றுக்கொண்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பெற்றுக்கொண்டிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒரு லைக் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்றதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ இதே போல இன்னும் ஒரு ரீடிங்கில நான் உங்கள சந்திக்கிறேன். பாய். டேக் கேர்.